Hi friends, welcome back to the channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நேற்று அதாவது ஜனவரி 7ஆம் தேதியே ஜனநாயகன் படம் வந்துட்டு அஃபீஷியலாக போஸ்ட் பண்ண ஆயிடுச்சு. அதாவது ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது இல்லைன்றத அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த படத்துக்கு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட்ல இருந்து ஒரு சர்டிஃபிகேட்டை தராமல் இருக்கிறதா ஒரு பிரச்சனையே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் தரதா இருந்தாங்க. பட் அந்த படம் பார்த்த கமிட்டியில் ஒரு ஆள் வந்துட்டு இந்த படத்தை மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து நியூஸ் வெளியே வந்துட்ட பிறகு அவங்க வந்து கேட்டிருக்காங்க, சர்டிஃபிகேட் தாங்க கேட்கும்போது அவன் தரமாட்டேன் அப்படின்னு டிலே பண்ணதுனால இது வந்துட்டு நம்ம வந்து வாங்கி ஆகணும். ஏன்னா வந்து இன்னும் ஒரு வாரத்தில் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்ற போது அவங்க கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் வந்து அடுத்த இயரிங் மூவ் ஆகி அடுத்த ஜனவரி 9ஆம் தேதிக்கு வந்து இயரிங் வந்துட்டு போயிடுச்சு. அப்படின்னும் போது ஜனவரி 9ஆம் தேதி போகும்போது அன்னைக்கு நம்ம வந்து 10 மணிக்கு கோர்ட் ஆரம்பிச்சு அந்த கேஸ் வாதாடி சர்டிஃபிகேட் வாங்க நடக்காத விஷயம்னால அன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை வந்துட்டு தள்ளி வச்சுட்டாங்க. டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணலை. பட் என்ன சொல்கிறாங்கன்னா ஜனவரி 14க்கு வந்துட்டு கண்டிப்பாக டேட் வந்து சொல்லிடுவாங்க. அன்றைக்கி ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம எல்லாம் நினச்ச மாதிரி இந்த படம் வந்து பகவத் கேசரி ரீமேக் தான். ஸோ பகவத் கேசரிக்கு என்ன இருந்ததோ அது இந்த படத்தை இருக்க போது கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் அதுதான் கிடையாது. ட்ரைலரை பார்க்கும்போது இது பகவத் கேசரியோட ரீமேக் தான் அப்படின்னு நம்ம நினைக்க வைக்கிறதுக்காகவே ட்ரைலரை எடிட் பண்ண மாதிரி இருந்தது. பட் அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா பகவத் கேசரி ரீமேக்காக இருந்திருந்தா கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலேயும் ஸ்டேட் கவர்மெண்ட் மேலேயும் பயங்கரமாக கடுமையான விமர்சனங்கள் வச்சு நிறைய டைலாக் வந்து எழுதியிருக்காங்கன்னா தளபதி விஜய் தான் இந்த படத்துக்கு டைலாக் எழுதியிருக்காரு. நீங்கள் வந்துட்டு யூடியூப் வீடியோஸில் அதாவது ஜனநாயகனுடைய யூடியூப் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் எடுத்து பாருங்கள். டைலாக் வந்து தளபதி விஜய் தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் இவர் வந்து மேடை போட்டு அரசியல் தலைவராக வந்து நிறைய விமர்சனம் பண்ணுறாரு. பட் ஒரு நடிகராகவும் அதே விஷயத்தை அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் நிறைய விமர்சனம் பண்ணுற மாதிரியான டைலாக்ஸ் வந்துட்டு படத்தில் இருக்கிறதுனால தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்து வந்திருக்கு அப்படி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து இருக்குது, நிறைய டைலாக்கு நிறைய சீன்ஸ் வந்துட்டு கட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லப்படுது. அப்படி இருந்துமே சர்டிஃபிகேட் தராமல் டிலே பண்ணுறாங்க. ஒரே காரணம் வந்துட்டு இவர் எழுதியிருக்க வசனங்கள் தான், இவர் பேசுகிற வசனங்கள் தான். அவர் தன்னை வந்து ஒரு சிஎம்மாக சொல்கிற மாதிரி நிறைய டைலாக் வந்து இருக்குது அப்படி சொல்லப்படுது. இதே விஷயம்தான் சர்க்காருக்கு நடந்தது. சர்க்கார் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு எலெக்ஷன் நின்று ஜெயிக்கிற மாதிரியும் அவரை சிஎம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைலாக் இருந்திருக்கும். பட் நான் சிஎம்ல ஆக மாட்டேன், நான் வந்து எதிர்கட்சி தலைவர் நிற்க போகிறேன் சொல்லியிருப்பாரு. பட் அந்த படத்துக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது. ஒரு கதையை திருட்டி வந்து படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி கேஸ் நடந்தது. பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு கதையை வேற. ஏடிஎம்கேவே நிறைய விமர்சிச்சு நிறைய டைலாக்கும் சீன்ஸ் இருந்ததுனால ஏடிஎம்கே கட்சிக்காரங்க வந்துட்டு படத்தை வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி தான் படம் பெரிய அளவு ஹிட் ஆயிருந்தது. பட் ஒரு படத்தை போஸ்ட்பான் பண்ணுற அளவுக்கு பிரச்சனை வந்து நம்ம யாரும் எதிர்பார்க்கல இல்லையா? சரி, ஓகே. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்க சமயத்தில் ஜனவரி 14க்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படி சொல்லப்படுது. சேம் டைம் பராசக்தி படத்துக்குமே இன்னும் சர்டிஃபிகேட் தரப்படலை அப்படி சொல்லப்படுது. பட் பார்த்தீங்கன்னா இந்த பராசக்தி படத்துக்கு ஏன் தரலை அப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேது. ஒருவேளை எங்கள் படத்துக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக பண்ணுறாங்களோ, இல்லை இந்த படத்தோட ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா தமிழ் வாழ்க அப்படின்னு தமிழ் ட்ரைலரில் இருந்தது, தெலுங்கு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைலரில் வந்து இருந்தது சொல்லப்படுது. ஸோ இவங்க ஹிந்திக்கு எதிரான ஒரு படம் எடுக்கிறாங்க இல்லையா? அப்படின்னும் போது தமிழில் படம் எடுக்கும்போது தமிழ் வாழ்கணும் போது தெலுங்கில் எடுக்கும்போது தெலுங்கு வாழ்க அப்படின்னு வந்து அந்த பக்கம் எடுத்திருக்க மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு மொழி பிரச்சனை இருக்கிறதுனால தமிழ் வாழ்க தெலுங்கு வாழ்க ஹிந்தி எதிர்ப்பு இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ அந்த படத்துக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. நாளைக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க அப்படின்னா ஜனவரி 10க்கு வந்து ரிலீஸ் ஆகியிருக்கும். தளபதி விஜய்க்கு வந்துட்டு இப்போது ஜனநாயகன் படம் வந்து போஸ்ட் பண்ண ஆகியிருக்கு இல்லையா? அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஜெயம் ரவி, சிம்பு, வெங்கட் பிரபு, கார்த்திக் சுப்புராஜ் இவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் வந்து இந்த படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் தரமாட்டீங்க அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்டு விஜய் அவர்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுற விதமாக இவங்க தான் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வரலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபேர்வெல் படமாக இருக்கிறதுனால சினிமா இருக்கிறவங்க வந்து சப்போர்ட் பண்ணல, ஏதோ தப்புமே கிடையாது. சூர்யா, தனுஷ் இவங்க சப்போர்ட் பண்ணலாம். பட் மை பாய் சொல்லக்கூடிய அட்லி, லோகேஷ் கனகராஜ், நெல்சன் வந்துட்டு இன்னும் ஒரு ட்வீட் கூட போடாமல் இருக்காங்க. ஏன் தெரியல. ஏன்னா அவங்க சன் பிக்சர்ஸ் கீழே ஒர்க் பண்ணுறதுனால அட்லி சரி, நெல்சன் சரி, லோகேஷ் கனகராஜுமே சன் பிக்சர்ஸ் கீழே இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போது அவங்க அதுக்கு யோசிக்கிறாங்களோ. அப்படி யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா ஆடியோ லான்ச் வந்து வந்திருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ தெரில என்னதான் நடக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ஜனவரி 14க்கு வந்து ஒரு வாரம் தள்ளி படிச்சில. ஒரு வாரம் அப்படின்றது ஒரு பெரிய கேப்பு. பொங்கலே முடிஞ்சு போகிற அளவுக்கு ஒரு தள்ளி போகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஏற்பட்டது யாரும் எதிர்பார்க்கல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.